என்ன பார்க்க போகிறோம்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் பார்க்க போகிறோம். ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங்கில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிடேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்லுதுன்னா, ஈட்டை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்லுது. ஆனால் எவ்வளோ ஈட்டை ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும், முழுசாக கன்வெர்ட் பண்ண முடியுமா இல்லை பாதி தான் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது சொல்லலை. இட் டிட் நாட் டிஃபைன் ஹவு மச் ஹீட் இஸ் கன்வெர்ட் இன்டு ஒர்க் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு. கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஹீட் இன்ஜினை பற்றி சொல்லுது. அதாவது ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படின்னா சோர்ஸ்லேருந்து சிங்குக்கு இதுவாகும்போது ஒர்க் எக்ஸ்டர்னல் ஒர்க் தரும் அப்படின்றது தான் இந்த கெல்வின் பிளாங்கோட ஒரு இறுதி கட்ட இதுன்னு வச்சுங்களேன். திஸ் ஸ்டேட்மெண்ட் வேலிட் ஃபார் ஒன்லி ஹீட் இன்ஜின். அப்போ ஈட்டா ஈக்குவல் டு 1 - T2/T1 இல்லாட்டி ஒர்க் டன் பை ஹீட் அப்சார்ப்ட் அப்படி சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டில். அங்கே கன்வர்ஷன் ரேஷியோ பற்றி சொல்லுது. கன்வர்ஷன் ரேஷியோ அவர் விட்டுட்டு போனதை இவர் சொல்கிறார். கன்வர்ஷன் எவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியும். அப்புறம் கிளாசிக் ஸ்டேட்மெண்ட் வந்து கன்வர்ஷன் டைரக்ஷனை பற்றி சொல்லுது. இப்போ T1 வந்து கிரேட்டர் தென் T2 இருந்தாலுமே நம்ம T2லேருந்து இதுக்கு வந்து T1க்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பை சப்ளைங் த ஒர்க்கு. ஒரு ஒர்க்கு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் வேலிட் ஃபார் ரிவர்ஸ் ஹீட் இன்ஜின் அப்படின்னு ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஹீட் பம்புக்கு இது உகந்ததாக இருக்கும். இப்போ சிஓபினா என்ன அப்படின்னா, டிசைர்ட் எஃபெக்ட் பை எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க. டிசைர்ட் எஃபெக்ட் பை எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம என்ன எனர்ஜி இங்கே ஒர்க்கு தான் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ டிசைர்டு எஃபெக்ட் வந்து இட் இஸ் அது கூலிங் எஃபெக்டாக இருக்கலாம் இல்லை ஹீட்டிங் எஃபெக்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிஓபி முடிவு பண்ணுவோம். டிசைர்டு எஃபெக்ட் பை எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ டிசைர்டு எஃபெக்ட் ரெஃப்ரிஜரேட்டரில் என்ன, ஹீட் பம்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரேட்டரில் ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் தான் நமக்கு டிசைர்டு எஃபெக்ட். ஹீட் பம்பில் ஹீட்டிங் எஃபெக்ட். இப்போ இந்த ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் எங்கே உருவாக்க முடியும் அப்படின்னா, ஆல்வேஸ் கிரியேட்டட் இந்த லோ டெம்பரேச்சர் ரீஜன். அதாவது சிங்க் ரீஜனில் தான் வந்து இதை இது பண்ணும். இது வந்து எல்டிஆர் சொல்லுவாங்க, லோ டெம்பரேச்சர் ரீஜன் இல்லை லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். அங்கே தான் உருவாக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ரீஜன் ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் சோர்ஸில் தான் உருவாக்க முடியும் ஹீட்டிங் எஃபெக்ட். இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ வந்து இஸ் டிஃபைன் பை த கிளாசிக் ஸ்டேட்மெண்ட். ஆல்வேஸ் ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் இட் செல்ஃப். தானாக போகணும் அப்படின்னா ஹையர் டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சர் போகும். பட் ஹீட் டஸ் நாட் ஃப்ளோ ஃப்ரம் லோயர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஒர்க். வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஒர்க் வந்து லோயர் டெம்பரேச்சர் வந்து ஹையர் டெம்பரேச்சர் போகாது. ஆனால் எக்ஸ்டர்னல் ஒர்க் கொடுத்தோன்னா போகும் அப்படின்றத கிளாசிஸ் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் கண்டுபிடிங்கன்னா இட் இஸ் அ ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன். ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன். சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் கண்டுபிடிங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன். ஹீட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இங்கே இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் அப்படி சொல்லலாம். யார் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா, டபிள்யூவில் யார் பெரியவனாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் தான் பெரியவனாக இருப்பான். இது ஒரு மாபெரும் சந்தேகமாக வரும் நமக்கு. அப்சர்வ்டை விட ரிஜெக்ஷன் தான் பெரியவனாக இருப்பான். ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் ஈக்குவல் டு சிஓ ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் +1. ஹீட் பம்ப் தான் அண்ணன், ரெஃப்ரிஜரேட்டர் தம்பி. இயர் கியூஆர் ஈக்குவல் டு கியூஏ ப்ளஸ் டபிள்யூ. ஏன்னா டபிள்யூ ஈக்குவல் டு இங்கே கீழே டபிள்யூ போட்டிருக்கோம்ல, இதை டபிள்யூ மாற்றிருக்கோம். தேர்ஃபோர் டபிள்யூ ஈக்குவல் டு கியூஆர் மைனஸ் கியூஏன்றது இங்கே புரிஞ்சிக்கலாம். இதை தான் அங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், டபிள்யூ போகலாம். கியூஏனா ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த லோ டெம்பரேச்சர் ரீஜன். ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த லோ டெம்பரேச்சர் ரீஜன் இல்லை சிங்க்னு சொல்லிக்கலாம். இது ஹீட் ரிஜெக்டட் டு த ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் ஆர் சோர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிவர்ஸ் கார்னாட் சைக்கிள் அப்படின்ற டாப்பிக்கை ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனில் பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் கார்னாட் சைக்கிளில் 1 to 2 ப்ராசஸ் வந்து இட் இஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஹீட்டை வந்து அப்படியே எடுக்கணும். ஹீட்டை வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா சிங்க்லேருந்து அப்படியே எடுக்கணும் அப்படின்றது தான்
இட் இஸ் ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன் இவன் தான். ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆர் ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன். ரெண்டாவது 2லேருந்து 3 வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா 1 2 இதுவாச்சா. ஸோ சைக்கிள் வந்து இப்படி சுற்றணும். நம்ம கார்னாட் சைக்கிளில் வந்து சைக்கிள் வந்து கிளாக் வைஸ் சுற்றும் கார்னாட் சைக்கிள்னால். அது ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள்னால் எப்படி சுற்றணும், ஏன்னா ரிவர்ஸ் சொல்லிட்டாங்களா, ரிவர்ஸ் கார்னாட் சைக்கிள்னால் இட் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 2லேருந்து 3 வந்து இட் இஸ் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். 3லேருந்து 4 வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ஆர் ஹீட் ரிஜெக்ஷன். அதை வந்து இங்கே நடக்கிறது ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 4லேருந்து 1 வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது தெரியணும். 4லேருந்து 1 ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ஆர் ரிவர்சிபிள் அடியாபேட்டிக். சிஓபி ஹீட் பம்ப் வந்து ஹையர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர். சிஓபி ரெஃப்ரிஜரேட்டர் வந்து லோயர் டெம்பரேச்சர் டிவைட் பை ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர். இது வந்து என்ன முக்கியமாக இட் இஸ் ரிவர்சிபிள் ஹீட் பம்புக்கு தான் செல்லுபடி ஆகும். இது ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டருக்கு தான் செல்லுபடும். இந்த 2 டெம்பரேச்சர் வச்சு வர்றது வந்து இட் இஸ் அ ரிவர்சிபிள் சிஓபி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரிவர்சிபிள் சிஓபி ஃபார் ஹீட் பம்ப் அண்ட் ரிவர்சிபிள் சிஓபி ஃபார் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெஃப்ரிஜரேட்டருக்கு சிஓபியோட வேல்யூ வந்து என்ன, 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஆனால் ஹீட் பம்புக்கு 0 போகாது. ஹீட் பம்ப் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் ப்ளஸ் 1னால 1லேருந்து இன்ஃபினிட்டி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது நெகட்டிவ் வேல்யூ, ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் வேல்யூ செல்லாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ரிவர்ஸ்டு கார்னாட் சிஓபி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சிஓபி. வந்து ரிவர்ஸ்டு சிஓபி எதுனா இட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அலோன்னால இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் சார்ந்திருக்காது. சிஓபி ஆஃப் சம்மர் லெஸ் தென் தட் ஆஃப் சிஓபி ஆஃப் விண்ட். சம்மருக்கும் வின்டருக்கும் பார்த்தீங்கன்னா வின்டரில் சிஓபி நல்லா இருக்கும், சம்மரில் சிஓபி கம்மியாக இருக்கும். சிஓபி ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் இஸ் லெஸ் தென் சிஓபி ஆஃப் கம்ஃபர்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் வந்து இது வந்து சிஓபி ஆஃப் கம்ஃபர்ட் ஏர் கண்டிஷனோட கம்மியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இதை வந்து எப்படி சொல்கிறாங்க, யூனிட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் எப்படி மெஷர் பண்ணி அங்கே அளக்குறாங்க அப்படின்னா 1 TR ஈக்குவல் டு ரெஃப்ரிஜரேஷன் ப்ரொடியூஸ்ட் பை மெல்ட்டிங் 1 ton ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் இன் 24 hours. ஸோ ஒரு டன் ஆஃப் ஐஸை வந்து உருக்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே உருக்கிறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அதுதான் வந்து 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் சொல்கிறாங்க. 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன்னா 210 kJ per minute சொல்லலாம், இல்லை 50 kcal per minute சொல்லலாம், இல்லை 200 BTU per minute சொல்லலாம், இல்லை 3.5 kW சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெஃப்ரிஜரேஷனோட கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அது மேபி டெம்பரரியாக இருக்கலாம், இல்லாட்டி கண்டினியூஸாக இருக்கலாம். டெம்பரரியாக பண்ணும்போது நம்ம ஐஸ் தயாரிக்கிறதுக்கு இது பண்ணலாம், இல்லை ட்ரை ஐஸ். ட்ரை ஐஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ் சொல்லுவோம். ஐஸ் இது பண்ணால் அது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் மூலிமா இது பண்ணலாம். ஸோ ப்ரொடியூசர் லிக்விட் அப்படின்றாங்க. இது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் மூலிமா பண்ணலாம், கன்வெர்ட் டைரக்ட்லி டு வேப்பர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் யூஸிங் தெர்மோடைனமிக்ஸ் சைக்கிளை யூஸ் பண்ணியோ, இல்லை மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜரேஷன் சொல்லுவாங்க. இதை மெயின் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள், ஸ்டீம் ஜெட் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் சொல்லிட்டு இந்த 4 வகையான சைக்கிள் வந்து ஒரு பிரசித்தி பெற்றது, வழக்கமாக யூஸ் பண்ணுறது. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரெஃப்ரிஜரேஷன் டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். வழக்கமாக ரெக்யர்மெண்ட்டாக காமன் அப்ளிகேஷனில் மட்டும் பார்ப்போமே. சம்மர் ஏர் கண்டிஷனில் 10லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும். கோல்டு ஸ்டோரேஜுக்கு போனீங்கன்னா -10லேருந்து -20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். டொமஸ்டிக் ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து -25 டிகிரி செல்சியஸ் கொண்டு போகலாம். ஃப்ரோசன் ஃபுட் வந்து -35 டிகிரி செல்சியஸ், ஃப்ரீஸ் ட்ரை பண்ணோன்னா -35 to -42 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணலாம். ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனில் முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். இது ரிவர்ஸ்டு பிரைட்டான் சைக்கிள் ஆர் ரிவர்ஸ் ஜூல் சைக்கிள், இல்லாட்டி இன்னொரு பேர் பெல் கோல்மன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் சொல்லுவாங்க. இங்கே 1 to 2 ப்ராசஸ் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. இட் இஸ் அ கம்ப்ரெசரில் நடக்கிற ப்ராசஸ். ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ஆர் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் தான் நடக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், அது அம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்படி 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 இப்படின்றது வரணும். ஸோ ஓகே, 1 to 2 வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் அப்படி சொல்கிறாங்க. 2 to 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஹை டெம்பரேச்சரில் இது நடக்குது, ரிவர்சிபிள் ஐசோபாரிக் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றான். ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயரில் நடக்கிறது ரிவர்சிபிள்
ரிவர்சிபிள் ஐசோபாரிக் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். 3லேருந்து 4 வந்து இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷன்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகணும் இல்லையா? ஸோ எக்ஸ்பேன்ஷன் டிவைஸ் நடக்குது. ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது லோ டெம்பரேச்சர் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷன், ரிவர்சிபிள் ஐசோபாரிக் ஹீட் அடிஷன் டு ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ப்ராசஸும் வந்து 1 to 2 வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். 3 to 4 ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் அர்த்தம். ஹீட் அடிஷன் அர்த்தம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 2 வந்து ஐசென்ட்ரோபிக் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அடுத்தது வந்து இட் இஸ் ஹீட் ரிஜெக்ஷன். ஹீட் ரிஜெக்ஷன் பண்ணுறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் குறையுது. ஹீட் ரிஜெக்ட் பண்ணுறதுனால கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன் இது. அப்புறம் இங்கே அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷனால டெம்பரேச்சர் ஏறுது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ இது புரிஞ்சதுக்கப்புறம் அது ஹை டெம்பரேச்சர் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் HTXSனா, LTHXனா லோ டெம்பரேச்சர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லியிருக்கானுங்க. ப்ரெஷர் ரேஷியோ வந்து ஹையர் ப்ரெஷர் டு லோயர் ப்ரெஷர். இதில் T2/T1 = T3/T4 அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறானுங்க. ஸோ COP ஃபார்முலா என்னென்னா 1/RP பவர் ஆஃப் gamma -1/gamma -1 அப்படின்னு அர்த்தம். 1/RP பவர் gamma -1/gamma -1. இதில் என்னென்னா COPன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரெஷர் ரேஷியோ அண்ட் அடியாபேட்டிக் இண்டெக்ஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ. ப்ரெஷர் ரேஷியோ குறைச்சாலோ இல்லை காமாவை குறைச்சாலோ நமக்கு என்ன ஆகும்னா COP அதிகமாகும்னு அர்த்தம். ப்ரெஷர் ரேஷியோவை குறைச்சாலோ, ப்ரெஷர் ரேஷியோ வந்து இந்த பக்கம் தான் குறைச்சா காமா, COP அதிகமாகும். ப்ரெஷர் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணால் COP குறையும் அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். அடுத்தது ஏர் சைக்கிள் ரெஃப்ரிஜரேஷன் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா இது ஏர் சைக்கிள்னாலே COP இஸ் லோ, பட் யூஸ்ட் இன் ஏர் கண்டிஷனர் ஏரோப்ளேன் ஏர் கண்டிஷன் பண்ணால் இந்த ஏர் சைக்கிளை யூஸ் பண்ணுறாங்க, ஏர் சைக்கிள் ரெஃப்ரிஜரேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் லோ வெயிட் per ton ஆஃப் த ரெஃப்ரிஜரேஷன். எடை கம்மியாக இருக்கணும், வானத்தில் பறக்கும்போது எடை அதிகமாக தான் என்ன பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் லிக்விடிஃபிகேஷன் ஆஃப் த கேஸஸ்க்கும் இந்த ஏர் ரெஃப்ரிஜரேஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க.